நம்ம திருநெல்வேலியில சின்னதா ஒரு தள்ளுவண்டியில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஷாப் ரன் பண்ணிட்டு வர ஒரு அக்காவோட குட்டி ஸ்டோரியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹாய், நான் இன்ஃபேண்டா ஃப்ரம் சாக்லேட் வண்டி. ஆக்சுவலா 2024ல நம்ம ஃபுட் கார்ட் வந்து ஓபன் பண்ணோம். எப்படி ஓபன் பண்ணனா ரீல்ஸ் பார்க்கும்போது தான். அந்த ரீல்ஸ்ல இந்த ட்ரெண்டிங்கான டிஷ்ஷஸ், அந்த ஸ்ட்ராபெரி வித் சாக்லேட் லண்டன் ஃபேமஸ்னு நிறைய போயிட்டு இருந்தது. நான் நம்ம ஊர்ல யாராவது பண்ணுவாங்க, நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் யாரும் பண்ற மாதிரி இல்ல. ஏன் நம்மளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதுதான் இந்த சாக்லேட் வண்டி. ஆக்சுவலா கடை போடுறேன்னு சொல்லும் போது வீட்டுல எல்லாருமே ஒரு மாதிரி சிரிச்சாங்க. பைத்தியக்காரி என்ன பண்றா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு தேவலாம் பண்றா அப்படின்னு. ஆனா அது சக்சஸா மாறினதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் வந்து என்னோட ஆளுதான். இந்த கடை போட்டதுக்கு மெயின் ரீசனுமே அவனால மட்டும்தான். மேரேஜ் எல்லாமே டிசம்பர்ல பிளான் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே இல்ல, பரவாயில்ல நீ கடையா போடு, நீ சக்சஸ் ஆனா போதும், மேரேஜ் தள்ளி போட்டிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எல்லாத்துக்குமே எனக்கு மூவ் பண்ணது அவன் தான். ஏன்னா நான் காசு சேர்த்து வைக்கல, கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால சேர்த்து வைக்க முடியாம ஆயிடுச்சு. கடை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது இல்ல நீ ஸ்ட்ரகிள் ஆகாத, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் வரைக்கும் என்னை புஷ் பண்ணி கொண்டு போறது ஒரு பையன். ஒரு ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு பொண்ணுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருப்பான்றத நான் நம்பினேன். அதை நம்பி என்னோட ஜேர்னியும் என்னோட கடையும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா தம்பியை சப்போர்ட் பண்ணுங்க, தம்பி நல்லபடியா வரணும்.